அடிப்படையான விஷயம்னா அவங்க பல வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ வேங்கையல் பிரச்சனையில் போராடுறாங்க, வடகாடு பிரச்சனையில் போராடுறாங்க, கொடி கம்பத்தை வந்து அவங்க நினச்ச இடத்துல நிறுவ முடியல, கொடி ஏற்ற முடியல, ஏதோ ஒரு வகையில் தடை போட்டுன்னே இருக்காங்க வச்சுக்கோங்க. அதாவது இது மாதிரிலாம் பண்ணால் சிறுத்தைகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும், திமுகவுக்கும் பிரச்சனை வரும்ன்ட்டு அதிகாரிகளே சில பேர் வேலை செய்கிறாங்க. பாஜக அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கு நடிகரை இறக்கி விட்டான்ற போது பாஜக எதிர்த்து களமாடிட்டு இருக்கிற விஜய் திரும்ப இனிமேல் எப்படி சார் அந்த செயலில் போவார்? அந்த தலித் ஓட் பேங்கை அவர் குறி வைக்கிறார் சார். வட மத்திய தமிழகத்தில் தலித் ஓட் பேங்கை விஜய் குறி வைக்கிறார். அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஓட் பேங்கை அவர் காலி பண்ண வரான்னு தெரிஞ்சவங்க தாவேகா, அப்புறம் சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு எப்படி சார் சேருவாங்க? தாவேகாவுடைய பாஜக எதிர்ப்புன்றதே வந்து கேள்விக்குரியாத ஒரு சூழலில் எப்படி அவங்க கூட போய் சேருவாங்க? திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டை நீங்கள் வாங்கி போயிட்டீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு குறையும் இல்லை. அதான் மைனாரிட்டி ஓட்டு இல்லை, மைனாரிட்டிக்கு வெளியில் இருக்கிற பாஜக பிடிக்காதவங்க ஓட்டு. அதை வாங்கணும். அதுக்கு தான் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. அதுக்கு தான் அந்த அஜெண்டாவை நிறைவேற்ற தான் உள்ளே வந்திருக்கீங்க. அவர் சீமானை மட்டும் விஜய் மட்டும் சொல்ல, சீமானையும் சொல்கிறாரு. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கடன்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆனால் திரும்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சு திரும்ப என்ன விஷயங்கள் பேசியிருந்தாலுமே திரும்பக்கான வாய்ப்புகளும் உரிமைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மறுக்கிறதுன்ற விஷயம் வந்து பரவாயில்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த மரசார்பின்மை பேரணியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு கூட போடுறதுக்கு இவங்க பர்மிஷன் தரல, லைட்டு கூட போட முடியல விசிகாவினரால், திமுகவே இதை திட்டமிட்டு பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவினரே பார்த்த இடத்துல சொல்கிறாங்க. திமுக ஏன் அப்படிலாம் பண்ணுதுன்னு ஒரு கேள்வி சார். விசிகா மீட்டிங்கு மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த மீட்டிங் நடந்தாலும் உடனே பர்மிஷன் கொடுக்குது. எல்லாம் கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. டிஎம்கேவோட மீட்டிங் எல்லாம் சும்மா மாநாடு இல்லை, முருகன் மாநாடு ஓகே, அது பாஜக பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இல்லை. நான் சொல்கிறேன், டிஎம்கே நடத்துகிற மீட்டிங்கு கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போலீஸோட இப்போ 52 கண்டிஷன் போடுறாங்கல்ல, அது மாதிரி 1008 கண்டிஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து கோர்ட்டில் போய் தான் சிலபோது இவங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. பல விதமான கட்டுப்பாடுகளோட இவங்க கோர்ட்டில் போய் வாங்கலையே, இவங்க தானே தான் வாங்கியிருக்காங்க. அங்கே தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் லைட்லாம் போடக்கூடாதுன்றது எந்த மாதிரி சார்? லைட் அவங்களுக்கு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். திருமாக்கு குடியேற்ற முடியல, ஹைகோர்ட்டோட ஹெலிகாப்டரில் வந்து அந்த பூத்தூலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு தான். ஹெலிகாப்டர் இப்போ மேலே ட்ரோன்ஸ்லாம் பறக்கிறதுக்கே தடை வச்சிருக்காங்க பல இடங்களில். அதனால் ஹெலிகாப்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பல பிரச்சனைகள் இருக்கலாம். உள்ள ஏர் ஸ்பேஸை வந்து திருச்சி எந்த இடத்துல அவங்க போட்டாங்க, அது அது என்ன பிரச்சனைகள் வருது நமக்கு இன்டீரியர் தெரியாது. அதனால் அடிப்படையான விஷயம்னா அவங்க பல வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ வேங்கையல் பிரச்சனையில் போராடுறாங்க, வடகாடு பிரச்சனையில் போராடுறாங்க, கொடி கம்பத்தை வந்து அவங்க நினச்ச இடத்துல நிறுவ முடியல, கொடி ஏற்ற முடியல. அதுக்கு ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் இதாக இருக்குது. திமுக இதில் ஸ்டாலின் கொண்டு போய் இது கொடி ஏற்றாதுன்னு சொல்ல சார். ஹைகோர்ட்டோட டைரக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதிகாரிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் பற்றி பார்க்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தடை போட்டுன்னே இருக்காங்க வச்சுக்கோங்க. அதாவது இது மாதிரிலாம் பண்ணால் சிறுத்தைகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும், திமுகவுக்கும் பிரச்சனை வரும்ன்ட்டு அதிகாரிகளே சில பேர் வேலை செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த கூட்டணி உடைக்கணும். ஆமாம், அதிகாரிகளே வேலை செய்கிறாங்க. அது திரும்பவுக்கும் தெரியும். அதனால தான் திருப்பி என்ன சொல்கிறாரு, நாங்கள் எந்த காரணங்களும் தொலைநோக்கு பார்வையோட ஒரு கூட்டணி, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம், நாங்கள் வெளியில் போக மாட்டோம். அது திருச்சியில் நீங்கள் பேசின ஒரு விஷயத்துலேருந்து தெளிவாக ஒரு கோடை போட்டார். நாங்கள் தாவேகா பக்கம் போவோம்னு ஒரு செய்தி அடிபடுது, அவங்க போவோன்ட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. நடிகர் ஹீரோ பாஜக அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கு நடிகரை இறக்கி விட்டான்ற போது பாஜக எதிர்த்து களமாடிட்டு இருக்கிற விஜய் திரும்ப இனிமேல் எப்படி சார் அந்த செயலில் போவார்? அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை படித்தவர்கள் யாரும் சினிமா நடிகர்கள் முன்னாடி போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து. ஆமாம், அதான் சார். அவர் அந்த தலித் ஓட் பேங்கை அவர் குறி வைக்கிறார் சார். வட மத்திய தமிழகத்தில் தலித் ஓட் பேங்கை விஜய் குறி வைக்கிறார். அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஓட் பேங்கை அவர் காலி பண்ண வரான்னு தெரிஞ்சவொன்னே அது மட்டும் இல்லை, பாஜக அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்காக வராரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. இது ரெண்டையும் பார்க்கும்போது இனிமேல் அவர் விஜய் பக்கமே போக மாட்டார். விஜய் பக்கம் போனார்னா இவரோட தலித் இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் பக்கம் போயிட்டான்னு என்ன பண்ணுறது நாளைக்கு? அதனால் இனிமேல் அவர் அந்த விஜய் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். அவர் திமுக கூட்டணியில் வலுவாக இன்னும் இருப்பார்னு என்னுடைய கருத்து. சிபிஎம்மும் போக மாட்டாங்க. சிபிஎம் இங்கே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தினப்பத்திரிகையில் போட்டிருக்காங்க, மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று வரப்போகுது. தாவேகா, அப்புறம் சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு எப்படி சார் சேருவாங்க? தாவேகாவுடைய பாஜக எதிர்ப்புன்றதே வந்து கேள்விக்குரியாத ஒரு சூழலில் எப்படி அவங்க கூட போய் சேருவாங்க? பாஜக இதை பற்றி தீவிரமாக களமாடுறீங்களா? கேட்டால் வந்து நடக்கப்போகிற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றீங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற அநீதியெல்லாம் ஏன் எதிர்க்க மாட்டேன்றீங்க? அப்போ உங்களை எப்படி நம்புறது? திமுகவுக்கு போகிற ஓட்டை இழுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் உங்களை அங்கே கொண்டு வச்சுருக்காங்க, உங்களை அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. நான் நம்பரை வச்சுக்கோங்க.
திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் வாங்குறதுக்காக தான் நீங்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அதை திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டை நீங்கள் வாங்கி போயிட்டீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு குறையும் இல்லை. அதான் மைனாரிட்டி ஓட்டு, இல்லை மைனாரிட்டிக்கு வெளியில் இருக்கிற பாஜக பிடிக்காதவங்க ஓட்டு, அதை வாங்கணும். அதுக்கு தான் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. அதுக்கு தான் அந்த அஜெண்டாவை நிறைவேற்ற தான் உள்ளே வந்திருக்கீங்க. அவர் சீமானை மட்டும் விஜயை மட்டும் சொல்ல, சீமானையும் சொல்கிறாரு. தமிழ் தேசியம் பேசுகிற சிலர் திராவிடத்தை தாக்குறாங்க, எல்லாம் ஒரு சனாதனத்துக்கு சப்போர்ட்டாக வந்துட்டுருக்காங்க இது மூலமாக அப்படின்னா சீமானையும் சேர்த்து தான் தாக்குறாரு அவர். ஏன் அப்படின்னா மதசார்பின்மை பேரணின்னு ஒன்று நடத்துகிறாங்க விசிக சார்பாக. அன்றைக்கே வந்து தமிழில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தமிழ் கடல் முருகனுக்கு தமிழ் அர்ச்சனை பண்ணணுன்ற மாதிரியான விஷயங்களில் ஒரு மாநாடை சீமான் அவர்கள் போடுறாரு. மறுநாள் வந்து கல் இறக்கும் போராட்டம்னு ஒன்று நடத்துகிறாரு. கல் இறக்கும் போராட்டம்லாம் நடத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் என்ன ஏற்படுத்துன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கல் வந்து உணவா மதுவான்ற ஒரு கேள்வியுமே இருக்குது சார். கல் சார் 3 வேளை சாப்பிட்றாரு சார். கல் அது உணவுன்னா 3 வேளை சாப்பிட்றதா சொல்லுங்கள். சரி, கல்லுன்றது வந்து அதுவும் ஒரு மயக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தானே. அது உடம்புக்கு நல்லது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அதுவும் ஒரு மயக்கம் கொடுக்குற விஷயம் தானே. அதனால் அதை தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு போதை கொடுக்குற பல விஷயங்கள் இருக்குது சார். டாஸ்மாக திறந்திருக்கும் போது நீங்கள் ஏன் கல்லை தரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. தொடர்ச்சியான இந்த வாதத்தை அவங்க முன்னேற்றாங்க சார். ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே கல் கடை இருக்குது, சாராய கடை இருக்குது, 2 இருக்குது. நம்ம இல்லைன்னு மறுக்கல. பாயிண்ட் என்னென்னா வந்து சாராய கடையை திறந்து வச்சுருக்கும் போது ஏன் கல் கடை தரக்கூடாதுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாதபடி ஆகிடும். அதாவது வந்து கிராமத்துக்கு கிராமம் கல்லை இறக்குவாங்கல்ல, எல்லா கிராமத்துலையும் கல்லை இறக்குவாங்க. அது வந்து ஒரு வீட்டுக்கு வீடு இன்னும் அது வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் இதாக இருப்பாங்க. இப்போது பணம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி குடிக்கிறான் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கடன் வாங்கியாவது குடிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு பணத்தில் குடிக்கிறான், இல்லை உழைச்சி குடிக்கிறான், எப்படி வேணால் குடிக்கிறான். பட் ஆனால் அந்த கேள்வி வந்து பார்க்கும்போது நியாயமாக தெரியும். விஸ்கி பிராந்தி கடையை திறந்து வச்சுருக்கீங்க, கல்லுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி நியாயமாக தெரியும். ஆனால் அது வந்து அதை வந்து கவர்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா கிராமங்கள்லேயும் வந்து கவர்மெண்டோட ரெவன்யூ அடி வாங்கி போயிடும். அது வந்து இல்லீகல் ட்ரேடுன்றது நிறைய நடக்குன்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்களே. ஆனால் அது உணவுன்ற விஷயத்தில் வந்து ஒத்துக்க முடியாது சார். அதுன்னு உணவுன்னா அது உணவுன்றதுல வந்து வராது. அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போதை ஏறலாமே தவிர அது போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இறக்குனது 17 கல்லா அப்படின்ற ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்காங்க. ஆமாம் சார். மேலே வந்து இப்போது பானையை கட்டி அங்கே அந்த பானையை கீறிட்டோம்னா அது கீழே பானையை கட்டுவாங்க. பானைக்குள்ளே சுண்ணாம்பு தடவி வச்சுருப்பாங்க. பானைக்குள்ளே சுண்ணாம்பு தடவி வச்சுருப்பாங்க. ஸோ தட் பியூர் கல் வராது. சுண்ணாம்பில் கலந்த உடனே அது 17 மாறிது. அதுதான் இறக்குவாங்க கீழே. அதுதான் அலவுடிங்க ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் 17 இறக்கிறதுக்கு இப்போ எப்படி வருது? 17 எப்படி நம்ம சாப்பிட்றோம்? வெயில் காலத்தில் 17 கிடைக்குது, எப்படி கிடைக்குது? அப்படி தானே கிடைக்குது. மேலே வந்து பானையை கட்டி அதில் இப்போது நம்ம வந்து இது சொல்லக்கூடாது. ஆனால் வந்து இப்போவே தமிழ்நாட்டில் அன்னபிஷியலாக பல ஊர்களில் கல் இறக்கி சாப்பிட்டு தான் இருக்கான். அது நடக்குதா இல்லையா? கல் இறக்கலாம், சாப்பிட்றான். பணம் ஏறவன் கல் இறக்குறானா இல்லையா? மேலே இருக்கிற இதில் வந்து உள்ள சுண்ணாம்புக்கு தடவி இருக்கான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? தடவாதியாக அவன் பிடிக்கிறான், கல்லை பிடிக்கிறான், கீழே இறக்கி சாப்பிட மாட்டான்னு அப்படி இறக்க மாட்டான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் வந்து பனைமரங்கள் இருக்கிற பல கிராமங்களில் நிச்சயமாக வந்து கல் குடிக்க தான் செய்கிறாங்க. இல்லை, இந்த கோரிக்கைகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் இறக்கும் போராட்டம்னு மீண்டும் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கல் இறக்கிறது மூலமாக ஏதாவது வந்து ஓட் பேங்க்கில் ஏதாவது அந்த பகுதி ஓட் பேங்க்கில் பனைமரத்தை நம்பி இருக்கிறவங்க அந்த ஓட் பேங்க்கில் நம்ம ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு அவர். இதை சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவோட ஓட் பேங்க்கை அவர் கவர் பண்ண பார்க்குறாரு சார். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட பிரிவோட ஓட் பேங்கை வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக வந்து குலத்தொழிலை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. நான் கல் குடிச்சிட்டு காலேஜ் போனேன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாக இருக்கிறதுன்றது அப்புறம் குலத்தொழிலாக மாறிடும் சார், குடும்ப தொழிலாக மாறிடும் சார். அவன் எதுக்கு அது கல்ல இருக்கிற வேலைக்கு போகணும்? அவன் படிச்சுட்டு வேறு வேலைக்கு போகலாம்ல. அவன் அவங்க அப்பா கல் இறக்கினாரு, பையன் கல் இறக்கினான்னு அப்படியே குடும்பமே வாரிசாக போயிருந்தா அவன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா அவன்? அதனால் அதை தொழிலாக வச்சுருக்கிறவங்க வேறு விஷயம், ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வேறு விஷயம். ஆனால் அதே தனிப்பட்ட குடும்பங்கள் அதில் இன்வால்வ் ஆனால் அந்த குடும்பங்களில் இருக்கிற வாரிசுகள் வந்து அப்புறம் அதே தொழிலை செஞ்சான்னா அப்புறம் எப்போ தான் அவன் படிச்சுட்டு வேலைக்கு போகிறதாங்க? அவனுடைய எதிர்காலம் என்ன வருது? ஆக்சுவலாக அவன் குலத்தொழிலே செய்ய வேண்டியதான் அவ்வளோதான். அதனால் வந்து இவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. இவர் அதாவது இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் போனீங்கன்னா அப்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்கிற ஒரு தொழில். அந்த சாரார் தொழிலுக்கு நீ ஆதரிக்கிறீங்கன்னா அது வந்து அந்த ஓட் பேங்கை நீ கவர் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி குலத்தொழில் போன்ற விஷயங்கள் அதில் இருக்குது.
ஸோ அதனால் மேலோட்டமாக பார்க்கும்போது ஆமாப்பா பீர் கடை சாராய கடை திறந்து வச்சுருக்கான் கல் குடிச்சான்னு கேட்குறீங்க. அது கேட்டால் ஒரு பக்கம் அது ஆரோக்கியமானது இயற்கையிலேருந்து வருதுன்ற ஒரு விஷயங்கள் வாய்க்கிறாங்க. அந்த ஆரோக்கியமாக இருக்கிற கல்லை குடிச்சுதாங்க இருக்காங்க எல்லாருமே கிராமத்தில். நீங்கள் அது இதுவுமே டாக்டர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதுக்கு தெரிஞ்சு பண்ணுறான், இல்லை தெரியாதையே பண்ணுறான், தெரிஞ்சும் பண்ணுவான், எப்படி வேணால் பண்ணுவான். அதனால் இது வந்து ஒரு தொழிலாக அங்கீகரிக்கிறதுன்றது அது கவர்மெண்ட்டை தான் அது முடிவு பண்ணணும். பட் ஆனால் வந்து அவங்க பல காரணங்களாக முடிவு பண்ணாது இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனால் சீமான் ஏன் அதை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 2-3 எய்ம் இருக்குது. ஒரு அரசியல்வாதியாகவும் பண்ணுறாரு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து சரி இதோட ஒரு எல்லா விஷயத்துக்கும் 2 பக்கம் இருக்கும். ஒன்று நெகட்டிவ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவும் இருக்கும். இதில் வந்து அவருக்கு வந்து கல் உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கல் உடம்புக்கு நல்லதுன்னு எந்த சயின்டிஃபிக் ஆராய்ச்சி எது சொல்லிது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க நிறைய பேர். அது வந்து அவர் ஏதோ ஒரு ஆராய்ச்சி அறிக்கை கூட காமிக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து நம்ம கிராமங்களில் ஏற்கனவே நடந்து தான் இருக்குது. புதுசாக யாரும் வந்து போய் பண்ண வேண்டியதில்லை. அது சட்டவிரோதமாக நடக்குதோ, சட்டப்படி நடக்குதோ, இல்லை பதநீர் என்ற பேரில் நடக்குதோலாம் சொல்ல முடியாது. நடந்து தான் இருக்கு, பாரம்பரிய நடந்து தான் இருக்குது. இவருடைய நோக்கம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவோட ஓட் பேங்கை டார்கெட் பண்ணுறாரு. அதுதான் எனக்கு தெரிகிற பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதில் ஒரு வெற்றி அடைய வரான்னு தெரியல. ஆனால் அந்த 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 எய்மோடு தான் அவர் பண்ணுறாரு ஆக்சுவலாக.